இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஷேர்டு ஹவுஸ் இல்லை ஹாஸ்டல் இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும்னா, ரூம் இருக்கும், எல்லாரும் யூஸ் பண்ணுற கிச்சன் இருக்கும், அடுத்து ஒரு காமன் ஹால் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு லாக் இருக்கும். அண்ட் இப்போ அந்த ஹாஸ்டலில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஒரு கீயும் இருக்கும். ஆமாம் தானே? இப்போ கொஞ்சம் பேரால் என்டர் பண்ண முடியும், கொஞ்சம் பேரால் என்டர் ஆகி ஏதாவது மாற்றி வைக்க முடியும், அண்ட் சில பேரால் என்டர் கூட ஆக முடியாது. இப்போ இதே தான் வந்துட்டு நம்ம லினக்ஸ்லையும் அப்ளை பண்ணுறோம். எப்படி அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ ஒரு ஃபைலுக்கும் ஃபோல்டருக்கும் கண்டிப்பாக ஒரு லாக் இருக்கும், சரியா? இப்போ அந்த லாக் என்னெல்லாம் டிசைட் பண்ணணும்னா, யார் வந்து இந்த ஃபைலை பார்க்கலாம், யார் வந்து இந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணலாம், யார் வந்து இதை ரன் பண்ணலாம் அப்படின்றதா வந்து அந்த லாக் டிசைட் பண்ணும், சரியா? இப்போ எந்த கமாண்ட் வந்து இந்த லாக் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா chmod, அதாவது சேஞ்ச் மோட் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் யார் இந்த பீப்புள், இப்போ நம்ம பீப்புள்னு சொல்கிறோம்ல, இப்போ இந்த லினக்ஸில் யார் அது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ லினக்ஸ் வந்து 3 குரூப்ஸாக டிவைட் பண்ணுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனருன்னு ஒரு குரூப், யார் வந்து அதை கிரியேட் பண்ணா அந்த ஃபைலை அப்படின்றது ஒன்று. அடுத்து குரூப், ஓகேவா? ரூம்மேட்ஸ், நம்ம டீம்மேட்ஸ், இப்போ நம்ம ரூம் இருக்குது அப்படின்னா ரூம்மேட்ஸ்லாம் இருப்போம் இல்லையா, அதுதான் வந்துட்டு குரூப்பு. அதுக்கடுத்து இதை தவிர்த்து மற்ற எல்லாருமே அதர்ஸ், ஓனரு, குரூப்பு, அதர்ஸ், இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீப்புள், ஓகேவா? அதாவது லினக்ஸில் எப்படி இதை நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் எக்ஸாம்பிள் வச்சு. லினக்ஸ் வந்து எந்த ஆர்டரில் பெர்மிஷன் செக் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஓனருக்கு என்ன பெர்மிஷன் இருக்குன்னு செக் பண்ணும், அதுக்கடுத்து குரூப்புக்கு போகும், அதுக்கடுத்து மற்ற எல்லாருக்கும் என்ன அப்படின்றத பார்க்கும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு கீஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.